ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜே கிரியேஷன் நாகாலாந்து சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன ரெசிபினா, ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு. அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, காட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இல்லை. இப்போ சோம்பு போட்டுக்கலாம், மூணு கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சா தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே கருவேப்பிலையும் காட்டு கொத்தமல்லியும் போடணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா வணங்கட்டும். தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வந்து தக்காளி வணங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டால் இன்னும் நல்லா சீக்கிரத்தில் வணங்கிடும். இங்கே எங்களுக்கு கல்லுப்பு கிடைக்காது, தூளுப்பு தான் கிடைக்கும். தக்காளி வணங்கிடுச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மூணு டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர், அப்புறம் 1 டம்ளர் ஊற்றுறேன். 7.5 டம்ளர் ஊற்றணும், ஆனால் நான் 7 டம்ளர் தான் ஊற்றுறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. ஜீரா ரைஸ் இது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சப்புறம் அரிசியை போட்டு ஒரு 2 விசில் விட வேண்டியது. அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கும். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குக்கர் மூடியை வச்சுட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஸ்டீம் வருது, விசில் போட்டுக்கலாம். விசில் ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி சாதம் தயார். உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு. உதிரி உதிரியான தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. வாங்க மக்களை, சாப்பிடலாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.